ஸ்டாலினுக்கு எதிராக பேசிய திருமாவளவன் அதிர்ச்சியில் திமுக தலைமை. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது மிகப்பெரிய ஒரு கூட்டணி என்பது வைத்துக் கொண்டுதான் தேர்தலிலே போட்டி போடுவாங்க. அப்படி கூட்டணி என்பது இல்லாமல் எந்த ஒரு தேர்தலிலுமே திமுக போட்டி போடாது. அப்படியே போட்டி போட்டாலும் கண்டிப்பாக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் போட்டி போடுவாங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதே போல அதற்கு முன்பாக வந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும், இந்த இரண்டு தேர்தல்களிலுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கைவசம் வச்சிருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி மட்டும் திமுகவிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக தலைமை, அதே போல திமுக அமைச்சர்களின் மூலமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது எந்த கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் வேற யாரும் இல்ல, தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இப்ப தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நபருடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இப்ப தற்போது மாநாடே போட்டிருக்கிறாராம். என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் விசிக அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டது. அதே போல சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அப்படின்னா மிஞ்சி போல 5 இருந்து ஒரு 7 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே அதிகம் தான் இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு கூட்டணி கட்சி திமுகவில் இருக்கக்கூடிய விசிக அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த மாநாடு என்பதை நடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் அண்மையிலே வெளிவந்துருந்துச்சு. அதுவுமே மது ஒழிப்பு மாநாடு. மது ஒழிப்பு அப்படின்னாலே திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதற்கு முன்பு வந்து 2016 சட்டமன்ற தேர்தலாகட்டும் இப்பொழுதே அறிக்கைகள் கொடுத்தாங்க. கனிமொழி அக்கா கூட பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய அந்த வேளையிலே இந்த மதுவால் தான் நிறைய தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அது பூராமே சரி செய்யப்பட்டு விடும், மதுவை ஒழித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கைகள் எல்லாம் கொடுத்தாங்க தேர்தல் அப்ப. இன்ன வரைக்கும் மதுக்களை ஒழித்ததாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழலே திருமாவளவன் மதுவிற்கு எதிராகத்தான் மாநாடு நடத்துகிறார். மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாதிரி தான் மாநாடு நடத்துகிறார். காண்டிதான் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று தினம் ஸ்டாலின் அவரிடம் நேரடியாக ஒரு 15 நிமிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார் திருமாவளவன். அந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பத்தில் உடன்பாடு எதுவுமே எட்டப்படலையா. நான் மாநாடு என்பது நடத்தியே தீர்வேன், அதே போல எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததுதான் அப்படிங்கிற மாதிரி ஒற்றை காலில் நின்றிருக்கிறார் திருமாவளவன். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் அவர்கள் பேசி சமாதானப்படுத்தி திமுகவில் இருந்து 2 நபர்கள் அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறாராம். ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளுடைய கட்சி விசிக அப்படிங்கிற கட்சி பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சியை இழப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் முன்வரல அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணமாக தான் திருமாவளவனுக்கு அவர் மாநாடு போடட்டும், அதே போல நம்ம கட்சியிலிருந்து 2 நபர்கள் போகட்டும், எடப்பாடி பழனிசாமி வரட்டும், யார் வேணுமாலும் வந்து வரட்டும், அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே அமைச்சர் பெருமக்கள் எதையும் வாய் துறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவுகளை போட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.